குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் கடவுளுடைய அடையாளத்தை, தமிழருடைய வரலாறை அழித்தொழிக்கின்ற வகையிலே அனைத்து மலைகளும் இன்றைக்கு வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கிகள் இந்த பிடிவாரண்டுகளை பல்வேறு லாரி உரிமையாளர்களுக்கு இன்றைக்கு விதித்து அவர்கள் இன்றைக்கு தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. 9 இடங்களில் மணல் குவாரி திறக்கலாம் என்கின்ற நல்ல ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற தமிழரின் அடையாளமாக இருக்கும் மலைகள் வெட்டி எடுக்கப்படுகிறது. காஞ்சி தீரன் பரபரப்பு குற்றச்சாட்டு. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்ட இயக்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் காஞ்சி தீனன் தலைமையில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் சென்னை சிட்டி பாபு, வேலூர் சரவணன், போரூர் பன்னீர்செல்வம், வில்லிவாக்கம் பார்த்தசாரதி, விழுப்புரம் சசிகுமார், செங்கல்பட்டு கன்னியப்பன், காஞ்சிபுரம் தம்பிரான், ராணிப்பேட்டை ஹரி, தஞ்சாவூர் சுரேஷ், வேலூர் மோகன், சென்னை அழகேசன், மூத்த நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் 10க்கும் மேற்பட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தலைமை ஒருங்கிணைப்பாளர் காஞ்சி தீனன் செய்தியாளரிடம் கூறியதாவது: வணக்கம், என்னுடைய பேர் காஞ்சி சாதீனன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களை இணைத்து தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் கூட்டு இயக்கம் என்கின்ற பெயரில் மணல் குவாரி இல்லாததனால் இந்த தொழில் சார்ந்த எங்களுக்கும் மக்களுக்கும் என்ன பாதிப்பு என்பதை விளக்குவதற்காக அனைத்து முன்னணி தலைவர்களோடு ஒருங்கிணைப்போடு இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். வணக்கம், என்னுடைய பெயர் காஞ்சி சா தீனன். தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர். கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து அன்றைய அரசு, அதற்கு பிறகாக மாறி மாறி வந்த அனைத்து அரசுகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்று படுகைகளிலும் மணல் குவாரிகளில் மணலை மக்களுக்கு தந்து கொண்டிருந்தார்கள். எனவே தரமான கட்டிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் உருவாகி கொண்டிருந்தது. அதே போல அனைத்து லாரி உரிமையாளர்களும் அந்த மணல் குவாரியை நம்பி தங்களுடைய தொழிலை செய்ததன் காரணமாக மிக சிறப்பான வகையில் எங்களுடைய லாரி தொழிலும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மணலுக்கு மாற்று எம்சாண்ட் என்கின்ற அடிப்படையில் எம்சாண்டுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு இந்த மணலை பல்வேறு அரசியல் கட்சிகள் அல்லது பல்வேறு சமூக ஆர்வலர்கள் என்கின்ற பெயரில் நடமாடுகின்ற நண்பர்களுடைய தவறான வழிகாட்டுதலின் காரணமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் குவாரிகள் படிப்படியாக நிறுத்தப்பட்டு பல நீதிமன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டு கடந்த 20 மாதங்களாக முற்றும் முழுவதுமாக தமிழகத்தில் மணல் குவாரிகள் இயங்காமல் நிறுத்த வைக்கப்பட்டது. இதன் காரணமாக இந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மலைகள் முழுவதுமாக வெட்டியெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இயற்கை ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடிய நமது உறவுகள் மணல் மழை வருகின்ற பெருவெள்ளத்தின் பொழுது இயற்கையாகவே மணல் உருவாக்கி தரமாக கொடுக்கப்படுகிறது. இந்த இயற்கை வளத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் தரமான கட்டிடங்கள் உருவாவதை தடுத்து எம்சாண்ட் தயாரிக்கிறார்கள் என்கின்ற பெயரில் அந்த எம்சாண்ட் தயாரிப்பதற்கு லட்சக்கணக்கான லிட்டர்கள் நீரை பயன்படுத்தியும் புகை மாசு ஏற்படுத்தியும் பல கோடி ஆண்டுகளாக உருவாகி இருக்கக்கூடிய நம்முடைய மலைகளை உடைத்து, குறிப்பாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் கடவுளுடைய அடையாளத்தை, தமிழருடைய வரலாறை அழித்தொழிக்கின்ற வகையிலே
அனைத்து மலைகளும் இன்றைக்கு வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது மணல் தரமானது, மணலுக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய எம்சாண்ட் முற்று முழுவதும் தரமற்றதாக இருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறு போராட்டங்களை இந்த லாரி உரிமையாளர்கள் கடந்து வந்து பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டு இன்றைக்கு தமிழக அரசு, குறிப்பாக நீர்வள ஆதாரத்துறை, தமிழகத்தில் 9 இடங்களில் மணல் குவாரி திறக்கலாம் என்கின்ற நல்ல ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே எங்கள் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் முதற்கண் நாங்கள் தமிழக அரசுக்கும் நீர்வள ஆதாரத்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய நபர்கள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து மணலை எடுக்கக்கூடாது என்கின்ற அவர்கள் அரசியலை செய்கிறார்கள். இதை நாம் முறியடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் குறிப்பாக மணல் பாதுகாப்பானது எம்சாண்ட் பாதுகாப்பற்றது என்பதை பத்திரிகையாளர்கள் மூலமாக விளக்குவதற்கு இன்றைக்கு இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த நீர் என்பது ஆர்ஓ என்று சொல்லப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட நீர், இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் எடுக்கப்பட்ட நீர். இந்த நீர், இந்த நிலத்தடி நீர் என்று சொல்லக்கூடிய இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் உட்கொள்வதற்காக, நாம் அருந்துவதற்காக இருக்கக்கூடிய நீரினுடைய அந்த டிடிசி என்று சொல்லக்கூடிய அந்த அளவு என்பது 70லிருந்து 100 இருந்தால் அது நமக்கு உகந்ததாக இருக்கும். அதே போல நாம் வீடு கட்டுமானம் பயன்படுத்தும் போது நாம் பயன்படுத்தக்கூடிய நீர் என்பது அதனுடைய டிடிஎஸ் என்று சொல்வது உப்புகள் இதர கனிமங்களை உள்ளடக்கியது. அந்த டிடிஎஸ் என்பது 350லிருந்து 500 டிடிஎஸ் இருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் கல்குவாரிகளில் அந்த எம்சாண்ட் தயாரிக்கப்படுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த நீர்கள் என்பது கடந்த 20-25 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான அடி ஆழத்தில் அந்த கற்களை வெட்டி எடுக்கப்பட்டு அதன் மூலமாக 25 ஆண்டுகளாக ஒட்டுமொத்த மழையின் காரணமாக எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்து கனிமங்களையும் உப்புக்களையும் அந்த நீர் ஆதாரத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீரை பயன்படுத்தி அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த எம்சாண்டுகளை அவர்கள் சுத்தம் செய்வதும் அந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதால் இந்த கடந்த 5 ஆண்டுகளாக உருவாக்கப்படுகின்ற கட்டிடங்கள் தரமற்ற கட்டிடங்களாக உருவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த எம்சாண்டுகளை கொண்டு செல்லக்கூடிய எங்களுடைய லாரிகள் 2 ஆண்டுகளிலே அந்த லாரிகளில் இருக்கக்கூடிய அனைத்து இரும்பு சாமான்களும் பழுதடைந்து விடுகிறது என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே போல அதிக அந்த உப்பு கலந்த அந்த 3000லிருந்து 5000 டிடிஎஸ் இருக்கக்கூடிய அந்த நீரை பயன்படுத்துவதால் இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு துறை சார்ந்த அரசு கட்டிடங்கள் இன்றைக்கு மிக மிக பாதிப்புக்கு உள்ளாகுவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். எனவே இதையெல்லாம் இந்த அரசு செவிசாய்க்காமல் இந்த சமூக ஆர்வலர் என்ற பெயரில் அரசியல் செய்யக்கூடிய நபர்களுடைய கருத்துக்களை புறந்தள்ளி தமிழக மக்களுக்கு தரமான மணலை உடனடியாக இந்த அனுமதி பெற்றிருக்கக்கூடிய 9 மணல் குவாரிகளையும் திறக்க வேண்டும். இந்த மணல் குவாரியை நம்பி, மணல் தொழிலை நம்பி நேரடியாக லாரி தொழிலை சார்ந்த 1 லட்சம் பேர் நேரடியாகவும், இந்த கட்டுமான தொழிலை சார்ந்த 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வு இந்த மணலை சார்ந்திருக்கிறது என்பதை இந்த அரசு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதே போல இந்த அனைத்து ஆவணங்களும் இங்கு வந்திருக்கக்கூடிய வெறும் 50 லாரி உரிமையாளர் இடத்தில் ஒவ்வொரு லாரி உரிமையாளரும் இந்த 20 மாதங்களாக அவர்களுக்கு கடன் வாங்கிய கடனை இந்த வாகனங்களுக்கு செலுத்த முடியாத காரணத்தினால் பிடி வாரண்டுகள் போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு வங்கி அல்ல, 2 வங்கி அல்ல, பல்வேறு வங்கிகள் இந்த பிடி வாரண்டுகளை பல்வேறு லாரி உரிமையாளர்களுக்கு இன்றைக்கு விதித்து அவர்கள் இன்றைக்கு தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக இந்த அரசு தலையிட்டு உடனடியாக அந்த 9 மணல் குவாரிகளையும்
திறக்க வேண்டும். அதே போல பல்வேறு கருத்துக்களை இந்த சமூக ஆர்வலர்கள் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு பத்திரிகையாளருடைய செய்தியாக நான் கொடுத்திருக்கிறோம். இதற்கான விளக்கத்தை எந்த சமூக ஆர்வலரும் நேரடியாக வந்து விவாதம் செய்ய தயாராக இருந்தாலும் எங்களுடைய லாரி சங்கத்துடைய தலைவர்கள், நிர்வாகிகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன ஒரு ஆய்வு, அதாவது இது சுத்திகரிக்கப்பட்ட நாம் குடிக்க பயன்படுத்துகின்ற நீர். இந்த நீரினுடைய டிடிஎஸ் அளவு இப்போ 0ல இருக்கு. தோழர்கள் பார்த்துக்கணும். ஐயா போடுங்க. 70% காட்டுங்க. 70% இருக்கு டிடிஎஸ். இது நம்ம அருந்தக்கூடிய நீர், சுத்திகரிக்கப்பட்ட நீர். இது வந்து சுத்திகரிக்கப்பட்டது. நம்ம இதில் எடுத்த நீரில் இப்போ வந்து அதில் இது இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் 0 காட்டுங்க. எடுத்து காட்டுங்க. 321 காட்டுது. 321 இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கட்டுமானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நீர். ஆனால் இந்த கல்குவாரி கிரஷர்களால் 3000 to 5000 டிடிஎஸ் அளவுள்ள நீரை பயன்படுத்தி அந்த எம்சாண்டுகளை தயாரிக்கிறார்கள். இதனால் அந்த கட்டுமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இரும்பு கம்பிகள் 3-4 ஆண்டுகளுக்குள்ளாகவே சேதமடைந்து மிகப்பெரிய ஒரு பேரிடரை தமிழகம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கட்டுமானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எம்சாண்ட் காரணமாக அனைத்து கட்டுமானத்தில் செய்திருக்கக்கூடிய பூசு வேலைகளும் இன்றைக்கு இடிந்து விழக்கூடிய நிலைமையில் பல்வேறு அரசு கட்டடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எனவே இந்த மக்களை, தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தயவு கூர்ந்து அரசியல் கட்சிகள் இதை அரசியல் ஆக்க வேண்டாம். சமூக ஆர்வலர்கள் என்கின்ற பெயரில் உங்களுடைய ஆதாயத்திற்காக தமிழக மக்களுடைய வாழ்வில் நீங்கள் விளையாட வேண்டாம் என்கின்ற கருத்தை இந்த நேரத்தில் முன்வைத்து ஏறக்குறைய 1 லட்சம் லாரி உரிமையாளர்கள் இந்த தொழிலை நம்பி இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மணல் குவாரியை உடனடியாக தமிழக அரசு இந்த 9 மணல் குவாரிகளையும் திறந்து எங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் பத்திரிகையாளர் மன்றம் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக இந்த வாரத்திற்குள்ளாக அரசு அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள் இதற்கு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் அங்கு அந்த அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசு மணல் குவாரிகளில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.